الحمد لله على كل حال. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتأثرت العوالم بطيب ذكره وريا. நம்ம எல்லாம் முஸ்லீமாக படைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை அடைந்து ரமலானில் அனைத்து நோன்பையும் வைப்பதற்குண்டான ஆஃபியத்தை சலாமத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹினுடைய மக்ஃபிரத்தை பெற்ற நல்லடியாராக நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து நம் அனைவரையும் விடுதலை செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சூழத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் நுழைய வைப்பானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும், குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, வியாபார ஸ்தலங்களை, முஸ்லீம்களினுடைய குடியிருப்புகளை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வரக்கூடிய ஆட்சி மன்றத்தில் அல்லாஹு தஆலா நல்லவர்களை, முஸ்லீம்களுக்கு சாதகமானவர்களை அல்லாஹு தஆலா பதவியில் அமர்த்துவானாக. ஆமீன். நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். வெயில் காலமாக இருக்கிறது. இப்பொழுதே வெயில் கடுமையாக இருக்கிறது. நாம் எப்படி நோன்பை வைக்கப் போகிறோம் என்றெல்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆறுதலாக வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்பு உங்களுக்கு கடமை என்று சொன்ன அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முந்தைய சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையானதை போல உங்களுக்கும் நோன்பு கடமை என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சிரமத்தை கொடுக்கிறான் என்று யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. நோன்பு வைப்பதின் மூலமாக கோடை காலமாக இருப்பதால், கடுமையான வெயில் காலமாக இருப்பதால் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சிரமத்தை கொடுக்கிறான் என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் கஷ்டத்தை நாடவில்லை, நாம் உங்களுக்கு லேசைத்தான் நாடி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க? ஆசிரியர்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க? பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? சின்ன சின்ன டெஸ்ட்டு கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன செய்ய முடியும்? பப்ளிக்கில் நல்ல மார்க் வாங்க முடியும். சின்ன சின்ன டெஸ்ட்டுகளை எல்லாம் வைக்கிற போது அதிலெல்லாம் நன்றாக படித்து தேர்வு எழுதி ப்ராக்டிஸ் ஆனதற்கு பிறகு பப்ளிக்கில் என்ன செய்ய முடியும்? நல்ல மார்க் வாங்க முடியும். யாராவது என்ன செய்வாங்கன்னா, எனக்கு சார் சிரமம் கொடுக்குறாரு, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சா அது எப்படி தவறோ அதுபோலத்தான் அல்லாஹு தஆலா வெயில் காலத்தை நோன்பு வைக்க சொல்கிறானே, கடுமையான வெயிலாக இருக்கிறது, நாம் எப்படி நோன்பு வைப்பது என்று யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. கஷ்டத்தை நாம் நாடவில்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பத்ர் போர்க்களத்தில் நோன்பை வைத்து கொண்டு போராடினார்கள்.
கடுமையான வெயில் காலம், பாலைவனத்தில் வெயிலினுடைய உஷ்ணம் அதுவும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நோன்பை விடவில்லை சஹாபாக்கள். நாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எப்படி வைக்க போகிறோமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு நமக்கு ஷைத்தானும் நப்சும் நமக்கு உள்ளத்தில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் சஹாபாக்களை நினைத்து பார்க்க வேண்டும். மக்காவில் மதீனாவில் பாலைவனங்களில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை நினைத்து பார்க்க வேண்டும். கடுமையான வெயில் காலமாக இருந்தால் கூட பாலைவன பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட என்ன செய்கிறார்கள், நோன்பை விடாமல் வைக்கிறாங்க. நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த வெயிலுக்கு சில நபர்கள் கொஞ்சம் அசட்டையாக வேலை பளு இருக்கிறது, ஏதாவது காரணங்களை சொல்லிக்கொண்டு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நோன்பை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நோன்பை கூட விடாமல் அத்துணை நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஆஃபியத்தை தருவானாக. ஒவ்வொரு ரமலானிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும், யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு, நோன்பு வைப்பதற்கு ஆஃபியத்தை கொடு, சலாமத்தை கொடு. அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக கேட்கணும், சும்மா ஏனோ தானும் துவா கேட்கக்கூடாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கண் தெரியாத நபர் ஒருவர் துவா செய்கிறார். கஅபத்துல்லாவின் முன்னிலையில் நின்று கொண்டு துவா செய்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடு, கண் பார்வையை கொடு, கண் பார்வையை கொடு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தெரியும், கடுமையான நபர், பல நபரை கொன்று குவித்தவர். அவர் பக்கத்தில் பார்க்குறார், தவாப் செய்து கொண்டு இருக்கிறார். 3 சுத்து முடிஞ்சு, இன்னும் மீதம் இருப்பது 4 சுத்து தான். அவர் கேட்குறார், என்ன துவா செய்கிறீங்க, ரொம்ப நேரம் துவா செய்கிறீங்களே, என்ன துவா செய்கிறீங்க? இல்லை, எனக்கு கண் தெரியாது, அல்லாஹ்ட்ட கண் பார்வை கேட்டுட்ருக்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய சுற்றுகளை நான் சுற்றி முடிப்பதற்குள் உங்களுக்கு கண் பார்வை வந்துவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும், மரண தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக சொல்லிவிட்டு 4வது சுற்றை சுற்ற ஆரம்பிக்கிறார். சொன்னால் செஞ்சிருவார். அதுக்கப்புறம் கேட்டார் பாருங்க துவாவை, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்ட்ட மன்றாடுகிறார், கடுமையாக கேட்கிறார், கெஞ்சுகிறார். அவர் 4 சுற்று சுற்றி முடிச்சுட்டு வர்றக்குள்ள கண் பார்வை கிடைத்து விட்டது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், நீ இதற்கு முன்னால் கேட்ட துஆவெல்லாம் துஆ கிடையாது. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்னா கெஞ்சி கேட்கணும், பிடிவாதமாக கேட்கணும், அடம் பிடித்து கேட்க வேண்டும், கண்ணீரை சிந்தி கேட்க வேண்டும். இதுதான் துஆ கேட்பதினுடைய முறை. எனவே ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னால் ரப்பிடத்திலே யா அல்லாஹ் எனக்கு நோன்பு வைப்பதற்கு ஆஃபியத்தை கொடு என்பதாக ரப்பிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். 1 மாத காலம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கூலியை சொல்லிவிட்டான். தொழுகைக்கு இதுதான் கூலி, ஜகாத்திற்கு இது கூலி, ஹஜ்ஜிற்கு இது கூலி என்று ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கூலியை சொல்லிவிட்டான். ஒன்றுக்கு 10ஆக, 100ஆக, 70ஆக, 700ஆக அல்லாஹு தாலா கூலிகளை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறேன், நான் அதிகமாக்கி தருகிறேன் என்று சொல்லிய அல்லாஹ் நோன்பிற்கு மட்டும் நானே கூலி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பினுடைய சவாபு அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்னா நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையான்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படையாக என்ன செய்து கொள்ளலாம், நோன்பாளிகளை போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நாம் நோன்பு வைத்திருக்கிறோமா இல்லையா அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பினுடைய கூலி அல்லாஹ் கிடைத்து விடுவான், ரப்பினுடைய நெருக்கம் கிடைத்து விடும். எல்லா இபாதத்தை எதற்காக நாம் செய்கிறோம், ரப்பினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். நாம் தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம், ரப்பினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். நாம் திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை நாம் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு உபகாரம் செய்கிறோம். எதற்காக, ரப்பினுடைய பொருத்தம் வேண்டும், ரப்பினுடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த நெருக்கம் நோன்பில் கிடைக்கிறது. அந்த நெருக்கம், அந்த முஹப்பத், அந்த பிரியம், பொருத்தம் அந்த நோன்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே நோன்பை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சிரமமாக நாம் கருதிவிடக்கூடாது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வீடுகள் இல்லாமல் முகாம்களில் தங்கி இருக்கிறார்கள், உணவு இல்லை,
குடிபானம் சரியாக இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? ரமலான் சொல்லவே தேவையில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் விடாமல் வைப்பார்கள். அப்படிப்பட்ட பக்குவம் பெற்றவர்கள் பலஸ்தீன் மக்கள். சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் விடாமல் தொழுது கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்கிற நம்பிக்கை. நம்ம சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக ஜத்து அதனால நோன்பு வைக்கலை. அந்த வார்த்தை வந்துவிடக்கூடாது. எவ்வளவு வேலைகள் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. வேலைகளை ரமலானுடைய காலத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். நோன்பு வைப்பதற்காக வேண்டி, ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி, ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், வேலைகள்லாம் குறைச்சிக்கணும். நாம் என்ன செய்கிறோம், இதாண்டா சீசன் நேரம், இப்போ சம்பாரிச்சா தான் சம்பாதிக்க முடியும். என்ன செய்கிறோம், 1க்கு 2 கடையாக்குவது, 3 கடையாக ஆக்குவது. நாம் நம்முடைய சிந்தனைகள் என்ன செய்கிறாங்க, கடையில் உள்ள ஸ்டாஃப்ஸுகள் நோன்பு வைக்கிறது இல்லை, வேலை ஜாஸ்தியாக ஜருத்துங்க. கடை ஆட்களுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும், கொஞ்சம் சலுகைகள் வழங்க வேண்டும். கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சலுகை, நோன்பு வைப்பதற்கு கொஞ்சம் நோன்பு வைத்திருந்தால் அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நோன்பு வைப்பதற்கு ஆர்வம் ஊட்டணும். பல நபர்கள் துணிக்கடைகளில், மருந்து கடைகளில், பல நபர்கள் நம்முடைய இஸ்லாமிய நபர்கள் சர்வ சாதாரணமாக நோன்பை விடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பினுடைய கூலி என்ன தெரியுமா, ஒரே ஒரு நோன்பை தக்க காரணமின்றி ஒருவர் விடுகிறார். அவர் உடல் நல்லா இருக்குது, எந்த விதமான நோயும் இல்லை, தக்க காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விடுகிறார். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, வருடம் 365 நாட்களும் நோன்பு வைக்கிறார். அந்த ஒரு நோன்பு விட்டதற்காக வேண்டி ரமலானுக்கு பிறகு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்சாலும் சரி இந்த ஒரு நோன்பினுடைய சவாபு கிடைக்காது என்பதாக சொன்னார். அப்படி என்று சொன்னால் ரமலானில் ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் கொடுக்கிற சவாபை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்ம வேலையில் காட்டிட்டு என்ன செஞ்சிடறோம், கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க, கொஞ்சம் என்ன செய்யுது, பிள்ளைங்க பரீட்சைக்கு போகிறாங்க, தேர்வுடைய காலமாக இருப்பதால் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகள் நோன்பு வைக்க ஆசைப்பட்ட விட்டு விடுங்கள், நோன்பு வைக்கட்டும். தேர்வுடைய காலமாக இருக்குது, பரீட்சை இருக்குது, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டாம் என்று பிள்ளைகளை தடுக்காதீர்கள். ஆர்வம் ஊட்டுங்கள். பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோன்பு வைத்து கொண்டு போய் தேர்வு எழுதட்டும், ரப்பினுடைய பொருத்தத்தோடு போய் தேர்வு எழுதட்டும். எனவே நோன்பு என்பது, நோன்பினுடைய கூலி அல்லாஹ்வாக இருக்கிறார். நோன்பினுடைய கூலி, நாம் நோன்பினுடைய அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு மாதத்தை அடைவதற்காக வேண்டி 2 மாதம் கேட்டிருக்காங்க. யா அல்லாஹ் ரமலான் அடையணும், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்ய ரமலான் அடையணும், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்ய ரமலான் அடையணும். எதற்காக, இந்த நோன்பினுடைய மாதத்திலே அல்லாஹ் அருள்மலையை கொட்டுகிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறான். என்ன செய்யணும், இப்பொழுதே நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் ரமலானில் 5 வக்துகள் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகுவேன். ஒரு முடிவோடு நாம் எடுக்க வேண்டும், ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு தயாரிப்போடு இருக்க வேண்டும். தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகுவேன், துஹா தொழுகுவேன், அவ்வாபின் தொழுகுவேன், தஹஜ்ஜத் சாப்பிடாமல் என்ன செய்யக்கூடாது, தஹஜ்ஜத் தொழுகாமல் சாப்பிட உட்காரக்கூடாது. தஹஜ்ஜத் தொழுது விட்டு இஸ்திக்ஃபார் செய்து விட்டு ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துஆவை கேட்டதற்கு பிறகுதான் என்ன செய்யணும், சஹருடைய உணவுல உட்காரணும். நமக்குள் நாம் ஒரு திட்டமிடலை, ஒரு வரைமுறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாக்கியமான நேரங்கள், ரமலானுடைய காலம் என்பது ரொம்பவும் பாக்கியமானது. ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமானது. அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு பல மடங்காக அல்லாஹ் கூலியை தரலாம். என்ன செய்யக்கூடாது, தொழுது முடித்த பின்னாடி ஓடிடக்கூடாது. தொழுது முடிச்சுட்டு தஸ்பீஹெல்லாம் ஓதணும். அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த நோன்பு இருக்கிறதே ரப்பிடத்தில் பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இவர் எனக்காக வேண்டி இவர் நோன்பு வைத்திருக்கிறார்,
இவரை நீ சொர்க்கத்திற்கு நீ அழைத்துச் செல் என்பதாக நோன்பு பரிந்துரை செய்யும். நோன்பு என்ன செய்யும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. கியாமத் நாள்ல நோன்பும் குர்ஆனும் பரிந்துரை செய்யும். மனஅதுஹு தஆம வஷ்ஷஹவாத்தி பின் நஹார். பகல் காலங்களில் தன்னுடைய இச்சைகளை அடக்கி கொண்டிருந்தால், சாப்பிடாம குடிக்காம இருந்தால், இவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு ரப்பே அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? நோன்பு மன்றாடும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நோன்பு என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் விட்டுறக்கூடாது. நமக்கு யாராச்சும் சொர்க்கத்தில் வந்து பரிந்துரை செய்வாங்களா? யாரெல்லாம் இவர் சொர்க்கத்திற்கு கூட்டி போயிறியா? யாராச்சும் பரிந்துரை செய்ய முடியுமா? அங்கே வந்து அல்லாட்ட ஷஃபாஅத் செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் ஆலிம்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்ததற்கு பிறகுதான், அந்த அனுமதியை கொடுத்ததற்கு பிறகுதான் அப்படிப்பட்ட ஷஃபாஅத் செய்வாங்க. அப்படி அந்த பட்டியலில் ஷஃபாஅத் செய்யக்கூடிய பட்டியலில் இந்த நோன்பு இருக்குது, குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் என்ன செய்யணும்? அதிகமாக ஓத வேண்டும். இமாம்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா 60 குர்ஆன் முடிப்பாங்களாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 30 குர்ஆன். இமாம்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், குர்ஆனும் கையுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனும் கையுமாக, தஸ்பீஹ் மணியும் கையுமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற நாட்களைப் போல வீணாக நேரங்களை பேசி நாம் கழித்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கூலி கிடையாது, பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கூலி கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 14 மணி நேரம் பசியாக இருந்து ரப்பிடத்தில் சவாப் கிடைக்காட்டி இவர்களை விட நஷ்டவாளிகள் வேறு யார் இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நோன்புடைய காலங்களில் வீணான பேச்சுக்கள் கட்டாயம் தவிர்க்கணும். நம்முடைய மனைவியாக இருந்தாலும் தேவைக்கு தான் பேசணும், நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் தேவைக்கு தான் பேசணும், நண்பராக இருந்தாலும் மௌனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அஸ்ஸும்து நஜா, மௌனமாக இருப்பது வெற்றியை தரும் என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த வெற்றி இந்த மௌனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மௌனமாக இருக்கணும், தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஓதிக்கொண்டே இருங்கள், பேச்சுக்களை குறைத்து விடுங்கள். ரமலானுடைய காலத்தில் வீணாக பேசுவதை, அரட்டை அடிப்பதை, மரத்தடியில் பேசுவது, டீ கடையில் பேசுவது, குடும்பத்தில் கூட பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா என்ன செஞ்சிருவோம்? பேச ஆரம்பித்தாவே என்ன செஞ்சிருவோம்? யாரையாவது பற்றி என்ன செய்யும்? நம்மை அறியாமல் நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா ரமலானுக்கு முந்தைய காலங்களில் நாம் என்ன செய்ய, புறம் பேசாமல் இருந்து பழகி இருந்தோம்னா என்ன செய்ய மாட்டோம்? ரமலான் காலத்திலேயும் புறம் பேச மாட்டோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. எனவே ரமலானுடைய காலத்தில் வீணான பேச்சுக்கள் பேசினால், புறம் பேசினால், பொய் பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களுக்கு பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் அவர்களுக்கு கூலி. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எப்படி நோன்பு வைக்கிறாரோ அதே போல நாவு நோன்பு வைக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள், கண்கள் நோன்பு வைக்க வேண்டும், காது நோன்பு வைக்க வேண்டும், கை விரல்கள், கால் விரல்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொரு உறுப்புகளும், குறிப்பாக உள்ளம் நோன்பு வைக்கணும். உள்ளம், அடுத்தவரை குறித்து தவறான சிந்தனை, அடுத்தவரை குறித்து தவறாக நினைப்பது, அந்த சிந்தனை எதுவும் வரக்கூடாது. பக்குவப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கூலிங்கே இல்லை அப்படின்னா என்ன செய்யும்? கதவுலாம் எல்லா கதவும் சாத்தி வச்சுருந்தா தான் என்ன செய்யும்? அந்த ரூம் கூலிங்காக இருக்கும். கதவு திறந்து வச்சுட்டு ஏசி போட்டால் என்ன ஆகும்? ஏசி போட்டு பிரயோஜனம் இருக்காது. அதுபோலத்தான் நாம் நோன்பு வைத்தால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு, நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற வீணான பேச்சுக்கள், நம்முடைய நாவை, நம்முடைய கண்களை, கரங்களை, உடல் உறுப்புகள் அத்துணையும் நோன்பு வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, எனக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப, அலைக்க பிஸ்ஸியாம், நோன்பை பற்றி படித்துக்கொள்,
ஃபஇன்னஹு லா அத்ல லஹு, அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது, எந்த இபாதத்தும் கிடையாது, எந்த இபாதத்தும் நோன்புக்கு நிகர் கிடையாது. ஏன்னா நோன்பினுடைய கூலி அல்லாஹ், ஒவ்வொன்றுக்கும் கூலி இருக்குது, நோன்பிற்கு ரப்பே கூலியாக ஆகிவிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த நோன்பை நாம் என்ன செஞ்சிடணும், எந்த ஒரு காரணத்தை சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த நோன்பை நாம் வைப்பதற்கு நம்ம செய்யணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கணும், யா அல்லாஹ் நோன்பு வைப்பதற்கு சக்தியை கொடு என்று கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதம் முழுவதும் அனைத்து நோன்பையும் வைப்பதற்குண்டான ஆஃபியத்தை சலாமத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. தராவி தொழுவதற்கு அல்லாஹு தஆலா சக்தியை தருவானாக, ஆர்வத்தை அல்லாஹ் தருவானாக. தக்பீர் தஹரீமாவோடு 5 வக்துகளும் தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.